Good evening, everyone. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஃப்ரைடே பார்த்ததுக்கும் மண்டே பார்த்ததுக்கும் நம்ம பக்கத்து பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். விரைவாக என்ன ஆன்சர் வரும்? என்ன இங்கிலீஷ்ல வேர்டு விரைவாக? ஃபாஸ்ட் சார். ஓகே, ஸ்பீட். ஸ்பீடுன்னு வராது இல்லைங்களா? விரைவாக. இப்ப பாருங்க, மெதுவாக. இப்ப பாருங்க, ஃபாஸ்ட், குயிக்லி போடுங்க. மெதுவாக பாருங்க, ஸ்லோலி. இதுக்கும் ஸ்லோவுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்லோலினா மெதுவாக, ஸ்லோன்னு என்ன? மெது. இல்ல, ஸ்லோ அப்படி கட் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, மெதுவாய். இப்ப பாருங்க, மகிழ்ச்சியாக அப்படின்னா ஹாப்பி. ஹாப்பிலி. மகிழ்ச்சியா. இப்ப பாருங்க, ஹாப்பின்னு என்னவா இருக்கும்? இப்ப மகிழ்ச்சி. ஹாப்பினா மகிழ்ச்சியான. நல்லா பாத்துக்கோங்க, ஹாப்பின்னா மகிழ்ச்சியான, ஹாப்பிலினா மகிழ்ச்சியாக. மகிழ்ச்சிக்கு என்னங்க? மகிழ்ச்சிக்கு என்ன? நம்ம பார்த்திருக்கோம், ஃப்ரைடே கூட நிறைய பார்த்தோம் அதை பத்தி. கவிதா மேம், மகிழ்ச்சியான, மகிழ்ச்சியாக, மகிழ்ச்சி. ஹாப்பி. ஹாப்பியஸ்ட். இல்லையே, 4 letters are missing. 4 letters. ஹாப்பியஸ்ட் சார். 4 letters. ஹாப்பினஸ். Happiness. இதான் நம்ம நிறைய பேசணுங்க, நல்லா பார்த்துக்கணும். சோகமாக. sadly. சேட். சேட் இல்ல, sadly. சேட்லி. இப்ப சேடுனா சோகமான, சோகமாக, சோகம், sadness. sadness. சோ இதுதான் நீங்க தமிழ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்கும். சத்தமாக. loudly. அந்த அந்த இடம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லவுட்லி. இப்ப நம்ம கொண்டு வரலாம் லவுடு, சத்தமான. இட் இஸ் லவுட், சத்தமா இருந்தது. சத்தமாக பேசுகிறான், he loudly. speaks loudly. சத்தமாக பேசுகிறான். இதான் வினை உரி சொல்லுவாங்க, இது பெயர் உரி சொல். பாருங்க, பெயர் உரிச்சல், வினை உரிச்சல். நீங்க கிராமர் போனா கஷ்டமா இருக்குன்னு தான் ஸ்ட்ரைட்டா நம்ம அப்ளிகேஷனுக்கே போயிடுறோம். சத்தமாக, இதான் சத்தமாக, சத்தமான, சத்தம். loudness sir. லவுட்னஸ். சோ இப்ப பார்த்தோம்னா அமைதியாக, quietly. சோ நம்ம he is very quiet, அமைதியா இருக்கான், அமைதியானவன். இப்போ வந்து quiet. quiet. சோ இங்க quietly வரும். இது quietness. இதுதான் நம்ம வந்து அடிப்படையில நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஏதோ ஒரு வாயில சொல்லிட்டே இருக்கோம். சார் இது இந்த quiet வந்து வெர்பா சார்? இது verb வராது. அது verb என்னவா இருக்கும்? இப்ப quieten, quieten. அமைதியாக. சோ verb வந்து 5 வார்த்தை, அது ஒரு வார்த்தை இல்ல. quieten, quietened, quietened, quietening, quietens. பட் நம்ம பார்க்கிறது அட்ஜெக்டிவ் பார்க்குறோம். பெயர் உரிச்சொல், வினை உரிச்சொல், பெயர் சொல், வினைச்சொல்.
ஸோ இந்த ஃபேமிலியை தெரிஞ்சு நீங்க அதிகமா பயன்படுத்த படிக்க கேட்க மட்டும்தான் இது வந்து வரும். இப்ப எளிதாக ஈஸிலி ஈஸிலி இப்ப பண்ணீங்கன்னா இங்க கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஈஸி 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 எளிதான ஈஸிலி ஈஸினஸ் எளிது எளிதாக்கு இப்ப சொல்லுங்க ஈஸ் அப்படியே கட் பண்ணணும் EAS ஈஸ். இப்ப ஈஸ்னா எளிதாக்குறது, ஈஸினா எளிதான, ஈஸினா எளிதாக, ஈஸினஸ்னா எளிது. சோ எவ்வளவு இதுல வந்திருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, கடினமானன்னா ஹார்ட்லி ஹார்ட்லி போட்டா தப்பு. அது ஹார்ட்லினா வேற மீனிங்க, அது நம்ம தனியா சொல்லுவோம். ஹார்ட். இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். இது ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம் இல்லையா? ஹார்டன் கடினமாக்குறது, ரைட்? கடினமாக்குறது. இப்ப இது ரெண்டுத்துக்குமே ஹார்டு தான் வரும். இட் டாக்ஸ் ஹார்ட், இட் இஸ் ஹார்ட். சோ ரெண்டுத்துக்குமே ஹார்டு தான் வரும். இந்த ஹார்ட்னஸ் வேற இல்லையா? ஹார்ட்லினா அரிதுன்னு அர்த்தம், எப்பயாச்சும் நடக்கிறது. சோ he works hard அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னா he works hardlyனா வேலையே செய்யலன்னு அர்த்தம். அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். நல்லா பாத்துக்கோங்க. இந்த வார்த்தை வந்து ரொம்ப 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 ரைட். இங்க சேட வந்து பாருங்க, சேடன்னு சொல்லுவாங்க. நிறைய இதுக்கு பண்ணலாம், சில இதுக்கு பண்ண முடியாம போலாம். இப்ப பாருங்க, தெளிவாக. கிளியர்லி இப்ப நோட் பண்ணிக்கிங்க, கிளியர்லி. சோ இதுதான் வந்து இங்க கிளியர், தெளிவாக. சோ அட்ஜெக்டிவ். இப்ப கிளியர் வந்துருச்சு, ரைட்? சோ கிளியர்லி போடுறீங்க, ரைட்? இங்க பாருங்க, கிளாரிட்டி. நோட் பண்ணிக்கோங்க, கிளாரிட்டி. எங்கேயாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். டிவியில சொல்லுவோம் சார். தெளிவு. இப்ப பாருங்க, இங்க கிளியர், கிளியர்டு, கிளியர்டு, கிளியரிங், கிளியர்ஸ். சோ சரிடா மேம், இது புரியுதுங்களா உங்களுக்கு? இது எப்படி கொண்டு வரோம்னு பாருங்க. பிரகாசமா எரியுது, என்ன சொல்லுங்க? பிரைட்லி குந்தவி. ஆல்ரைட், பிரைட்லி. இப்ப பிரைட்லி தான் வந்து உங்களுக்கு வந்து இங்க இருக்கு. இப்ப சொல்லுங்க, இங்க என்ன வரும்? அட்ஜெக்டிவ். பிரைட் சார். Right. இங்க என்ன வரும்? பிரைட்னஸ் பிரைட்னஸ். ஏதோ ஒரு சமயத்துல எங்கேயாவது நம்ம Brightness. இருப்போம். இது ரொம்ப ஈஸி. இப்ப ஈஸியா பிரைட்டன் பிரைட்டன். இந்த பிரைட்டனுக்கு பின்னாடி இன்னும் 4 வார்த்தை இருக்கு. இதை தவிர்த்து பிரைட்டன்டு, பிரைட்டன்டு, பிரைட்டனிங், பிரைட்டன்ஸ். அடுத்த கிராமர் கிளாஸ்ல அது பார்க்கலாம். மென்மையாக, சாஃப்ட்லி Softly. சாஃப்ட்லி. நீங்க தமிழ்ல பேசுறப்ப கரெக்டா கொண்டு வந்துடணும். நீங்க இப்படி கொண்டு வந்து மைண்ட்ல வச்சாதான் உண்டு. இதை நீங்க படிக்க, புக்ஸ் படிக்க, வீடியோவை பார்த்து கேட்க வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ரீஇன்ஃபோர்ஸ் ஆயிடும். சாஃப்ட் சாஃப்ட்னஸ் அது சாஃப்ட் என்ன சார்? சாஃபன். இந்த டி வந்து சைலண்ட். டீயை Soften. சாஃபன். ஸோ நீங்க இப்ப நாளைக்கு ஒரு கமெண்ட்ரி கேட்குறீங்க, ஒரு மூவி பாக்குறீங்க, ஒரு நியூஸ் கேட்குறீங்க இங்கிலீஷ்லன்னா இது எல்லாமே வரும், ரைட்? இப்ப பாருங்க, கூர்மையாக. ஷார்ப்லி ஸோ இதுதான் இங்க ஷார்ப்லின்னு இருக்கு. ரைட்? Sharp. இங்க ஷார்ப், Sharpness. பென்சில் ஷார்ப்பா இருக்கு பாருங்க, அட்ஜெக்டிவ் போட்டுருங்க பாருங்க. இங்க இந்த பென்சிலை Sharp. கூர்மையாக்கு, ஷார்பன் தி ஷார்ப்பன் ஷார்பன். Sharpen. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு இந்த Sharpness.
நீங்க ஒரு இதை படிக்க முடியும், படிச்சதுக்கு கரெக்டா விளக்கம் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபேமிலி பத்தி எல்லாம் தெரிஞ்சு. இப்ப பாருங்க, இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸா சார்? always. இதுக்கு வந்து நீங்க ஃபேமிலி போட முடியாது, இதுக்கு போட முடியாது. ஏன்னா இது டயத்தை மென்ஷன் பண்றது போட முடியாது. பாருங்க, அடிக்கடி, ஆல்வேஸ், அடிக்கடி. Often. ஆஃபன். Often. இந்த ஆஃப் இன்னொரு வார்த்தை இன்னொரு எஃப்ல ஆரம்பிக்கும். Frequently. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, இது ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, வருஷத்துக்கு 100 வாட்டி வருதுன்னாக்கா அது ஃப்ரீக்வெண்ட்லி. வருஷத்துக்கு 200 வாட்டி வருதுன்னா ஆஃபன், இன்னும் அதிகப்படி. அதுக்குதான் இந்த வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் ஃப்ரீக்வெண்ட்லி இதை வச்சிருப்பாங்க. சில நேரங்களில் ஏன் சம்டைம். சம்டைம், Sometime. சம்டைம்லாம் சொல்லக்கூடாது. சம்டைம்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்னு ஆயிடும். சம்டைம்ஸ், அரிதாக. ரேர்லி. Rarely. இப்ப பாருங்க, rarely போடணும். வருஷத்துக்கு 4 வாட்டி வருதுன்னா ரேர்லி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, ரொம்ப குறைச்ச. செல்டம். நோட் பண்ணிக்கோங்க, செல்டம்னா மிகவும் அரிதாக. இந்த டயத்தை பேஸ் பண்ணது நீங்க ஃபேமிலியோட அட்டாச் பண்ண முடியாது. பட் ஃபேமிலியோட அட்டாச் பண்றதுக்கு நிறைய இருக்கு, அதை பார்ப்போம் பின்னாடியும். ஒருபோதும் இல்லை. Never. நெவர். ஏன் தயங்குறீங்க? உடனே அடிக்கணும் நெவர். அதுதான் மேம், உங்க ஆடியோ எல்லாம் செக் பண்ணிக்கணும். கரெக்டா நீங்க கரெக்டா வச்சுக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுதான். தினசரி. டெய்லி. சோ இப்படி போடுறது எவ்ரிடே. வாரந்தோறும். Weekly. சூப்பர். மாதந்தோறும். மந்த்லி. Monthly. வருடந்தோறும். இயர்லி. Yearly. இப்போது. நவ்வா சார்? Now. அப்போது. Mm. ஆப்போசிட். தென்னுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் அப்போது, இன்னொரு மீனிங் தென்னுனா ஒரு மீனிங் வந்து அப்போது, ரைட். இன்னொரு மீனிங் ஆஃப்டர், அப்புறம். அப்புறம் அப்போதுங்கிறது வேற, அப்ப. இது அப்புறம். அப்ப அப்புறம், அப்ப அப்புறம். பாத்துக்கோங்க. விரைவில். குயிக்லி. இல்ல. Soon. soon. பிறகு. After. after. இப்பதான் இன்னொரு வார்த்தை சொல்லணும். நீங்க தென்னும் போகலாம். அப்புறம். அப்புறங்கிறது போல. முன்னதாக. பிஃபோர். Previous. Previously. ஏலி போகலாம். Yearly. அப்ப பிஃபோரும் போடலாம். நீங்க சொல்றது வேற, முன்னாடி. இது முன்னமையே பிஃபோர். பிறகு. Then. இப்பதான் இந்த தென் ஆஃப்டர். ஆஃப்டர். ஆரம்பத்தில். இனிஷியலி. Beginning. இப்ப பார்க்கலாம். இனிஷியலி ஒரே வார்த்தை. இனிஷியலி. பிகினிங்கிறது வேற, ஆரம்பத்தில் அது வேற மீனிங்ல வரும். தாமதமாக. லேட்லி. Lately. லேட்லிக்கு வேற மீனிங் இருக்கு. லேட்டு தான் அது. நீங்க லேட்லயே போடுங்க. லேட்லிக்கு என்ன மீனிங் சொல்றேன். இன்று. டுடே. பாத்தீங்களா? Today. வினை உரி சொல்ல வருது பாத்தீங்களா? எப்ப? இன்னைக்கு. எப்ப? இன்னைக்கு. எப்ப? இன்னைக்கு. எப்ப? நேத்தி. நல்லா பாத்தீங்கன்னா பெயர் சொல்ல போடானா Yesterday. yesterday. இங்கே. ஹியர். Here. அங்கே. தேர். There. நல்லா பாத்தீங்கன்னா Here. அட்வர்ப் பாக்குறோம். வினை உரி சொல். எப்ப, எங்க, எதுக்கு, ஏன், எப்படி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா அது அட்வர்ப். There. எல்லா இடங்களிலும். Anywhere. அது எந்த இடத்துலயும். எவ்வரிவேர். Everywhere. எங்காவது. Whereas. எங்காவது. வேறவர் போடலாமா? Wherever.
wherever. எங்கும் இல்லை, Wherever. எங்கும் இல்லை, எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. nowhere, நோ, Everywhere. நோவேர். Wherever. நல்லா பாத்துக்கங்க. நீங்க வந்து Wherever. வேற, சோ வேறவர் Never. நோவேர் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது வந்து Never. நோவேருங்கிறதுல சொல்றோம். அடுத்தது சொல்லிடலாமா? ரொம்ப ஈஸி. inside, 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 இன்சைட் எங்க இருக்கு? இன்சைடு இருக்கு. Ulla. outside, Outside. வேறவரை எங்காவதுங்கிறது சம்பேர் கூட போகலாம். அதுல சம்பேர் வெளியே, அவுட் சைடு. எங்கங்கிறதுக்கு பதில் சொன்னா அது அட்வர்ப், வினைவரி சொல். அந்த லிஸ்ட தான் பாக்குறோம். மேல் மாடியில், upstairs, upstairs, upstairs. அது எஸ்ல தான் முடியணும். அப்ஸ்டேர்னு சொல்லக்கூடாது. அப்ஸ்டேர்ஸ் downstairs, ஒரே வார்த்தை தான், ரெண்டு வார்த்தை இல்ல. இது டவுன் ஸ்டேர்ஸ். விலகி, எஃப்ல ஆரம்பிக்கும். Distance. Two more letters. Delay. far, Far. far, far, இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம பாக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க வந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். ஏல ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும். 3 more letters. away, அதே, வெரி குட், வெரி குட். அருகில் ஈஸியா கொண்டு வந்துடலாம். Near. here, தொலைவில் இப்ப நேரா கொண்டு வந்துடலாம். இப்ப நீங்க ஃபாரே போடலாம். அது ஒண்ணு, இங்க போடுறது அங்க கட்டாயமா போடலாம். நத்திங்கிறான். ஓகே, ஆல் ரைட். வெளிநாட்டில், abroad, foreigner, sir, Abroad. ஃபாரின் கிடையாது, அப்ராட். திரும்ப, Again. again, return, அகைன், முன்னே. Before. இது வந்து ஒரு காலத்தை குறிக்குது. நல்லா பாத்துக்கோங்க. ஒன்றாக, together, டுகெதர். Together. சோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்ட்ல உடனே கொண்டு வந்துடணும். மைண்ட்ல வந்து உடனே கொண்டு வந்துடணும். தனித்தனியாக அப்படியே ஆப்போசிட். Separate. செப்பரேட்லி. இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். அப்பார்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. Apart. பிரியறது, அப்பார்ட்னா தனித்தனியா பிரியறது. இப்ப நீங்க சொல்றது செப்பரேட்லின்னு சொல்லணும். ரைட். இப்ப நீங்க செப்பரேட்லி சொன்னீங்கன்னாக்கா வேர்ப் என்ன வரும்? இப்ப நீங்க அதை கொண்டு வரலாமா? Separate. இப்ப செப்பரேட்ங்கிறது வேர்ப். ம். ஓகே. இப்ப இதுல பாருங்க, இது அட்வர்ப் வந்து இப்பதான் நம்ம பாத்தீங்க. செப்பரேட்லி. இப்ப பாருங்க, செப்பரேட்லி. இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் இங்க கொண்டு போயிடுவோம். திருப்பி இங்க வருவோம். ஓகே. இங்க பெயர் உரிச்சல் என்னவா இருக்கும்? செப்பரேட். இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஒரு வாட்டி கத்துக்கிட்டீங்கன்னா அது செப்பரேட்டிவ், செப்பரேட்லி. இப்ப நவுன் என்னவா இருக்கும்? Separation. செப்பரேஷன். அவ்வளவுதான். சோ இதை நீங்க ஒரு வாட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். இந்த பிராக்டிஸ் மட்டும் பண்ணிடணும். உங்களை படிக்கிறதையும் கேட்கறதுனாலையும் மட்டும்தான் இது வந்து வர முடியும். இப்ப தனியாக, ஏன் Individually. alone, இண்டிவிஜுவலி போடுறீங்களா? sir, alone, வெரி குட். இண்டிவிஜுவலி போடுங்க, இண்டிவிஜுவலி போடுங்க, இண்டிவிஜுவலி போடுங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு இங்க அலோன் வந்துக்கலாம். ஏற்கனவே, already, Already. ஒரே வார்த்தை தான், ரெண்டு வார்த்தையை போடுறீங்க. ஆல்ரெடி. இன்னும், Yet. more, எட்டுங்கிறது ஒரு வார்த்தை. yet, இல்ல, அந்த இன்னும் இல்ல. இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல. சோ வேற ஏதாவது சொல்ல முடியுமா? எட்டுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வேற ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். Also. வேற என்ன சொல்ல முடியும்? நமக்கு தெரிஞ்சதுதான். எஸ்ல ஆரம்பிக்கும். still, ஸ்டில். since,
வெரி குட். இதே போல் As. இந்த ஒரே வார்த்தையில சொல்லணும். As it is. இதே போல். அதுக்கு 2-3 மீனிங். Like, இப்ப பாருங்க, ஜஸ்ட் Same. just like, just like, ஜஸ்ட் லைக் திஸ் தான். ஜஸ்ட்ங்கிறதுக்கு 2-3 மீனிங் இருக்கு. இப்ப இதே போல் ஜஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸுக்கு வர ஜஸ்டையும் குறிக்கும். நம்ம இந்த வார்த்தை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு டஃப்பான வார்த்தை. ஏன்னா 2-3 வார்த்தை நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட More or less. நோ, அது ஒரே வார்த்தையா இருக்கணும். More. நான் 2வது லெட்டர் சொன்னா ஒண்ணு சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட Although. கிட்டத்தட்ட ஆல்வேஸ் சார். Almost. 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 ஆல்மோஸ்ட். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு. ஏல ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஏஆர். கிட்டத்தட்ட Around. அரவுண்ட். வெரி குட். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஏல ஆரம்பிக்கும். ஈஸியா சொல்றீங்க. Appropriate. Approximately. கிட்டத்தட்ட எவ்வளவு? Approximate. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லா வார்த்தையுமே லிஸ்ட் பண்றது பெட்டர். ஸோ தட் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். நீங்க நிறைய வந்து பண்ணிக்கலாம். ரைட். நிறைய. More. இங்க நம்ம அட்வர்ப் பாக்குறோம். நிறைய. இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. குவைட். இந்த ஈய Quite. போட்டா குவைட்னா அமைதி. ஈய வெளில கொண்டு வந்தாக்க நிறைய. குவைட் குட். ரொம்ப 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 மிகவும் மிகவும். பாருங்க, இந்த குவைட் வந்து நிறைய. அதே மாதிரி மீனிங்ல வரும். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். கெஸ் பண்ண முடியுமா? ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான். மிகவும்னு போடுறீங்க. வீல ஆரம்பிக்கும். Very. வெரி. அதே மாதிரி மிகவும்னு இருக்கு. டீல ஆரம்பிக்கும். டூ கேபிட்டல். True. Enough. Enough. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப வேற ஏதாவது வந்து இப்ப பாருங்க. லுக் அட் திஸ். சிறிது. Little. வச்சுக்கலாம். சிறிது வந்து நார்மல். Small. நியாயமான அளவுக்கு வாங்க. நியாயமான அளவு. எல்ஒய்ல முடியுங்க. பாருங்க, இதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. பாருங்க. ஃபேர்லி. Fairly. ஃபேர்லி. ஃபேர்னா ஒண்ணு வந்து பாருங்க. ஃபேர். ஃபேர்னா என்ன மீனிங்? நியாயமா. ஜஸ்டிஸ். உங்களுக்கு வந்து நியாயம் இருக்கிறது. ரைட். ஃபேர். இன்னொரு ஃபேர் ஒரு மீனிங் இருக்கு. ஃபேர் அண்ட் லவ்லியில ஃபேர் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்? Color. அது வந்து பியூட்டிக்கு. பியூட்டிக்கு. இப்ப புக் ஃபேர் இருக்கு. புக் ஃபேர்ல ஃபேருக்கு என்ன மீனிங்? ஸ்டாப். ஸ்டால். Shop. Stall. அதனால இந்த ஃபேர் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எந்த ஃபேரை பத்தி அவங்க சொல்றாங்கன்னு. இப்ப பாருங்க, இந்த ஜஸ்ட்லயே ஜஸ்டிஸ் வந்து. Price. இப்ப பியூட்டி. இப்ப லுக் அட் திஸ். இந்த ஃபேர். அந்த ஃபேர் வேற. பிரைஸ் வந்து எஃப்ஏஆர்இ. பஸ் ஃபேர். அது வேற. அது வேற. லுக் அட் திஸ். உண்மையாக. ஆர். Truly. ஆர்இ. நல்லா சொல்லுங்க. வால்யூமா. Really. சோ இப்ப டீல ஒரு வார்த்தை இருக்கு. உண்மையால. டீ. Truly. Truly. வெரி குட். வெரி குட். உறுதியாக. Reliable. Reliable. உறுதியாக. சி. Certain. Certain. சர்டைன்லின்னு சொல்லணும். எனக்கு உறுதியானன்னு சொன்ன. நான் உறுதியாக சொல்லியிருக்கோம். சர்டைன்லி. இப்ப இத நீங்க கொண்டு வர்றப்ப இப்படிதான் கொண்டு வரணும். சர்டைன் வச்சுட்டாங்க. அட்வர்ப் வந்து சர்டைன்லின்னு மாறும். Certainly. ரைட். சர்டைன்லின்னு மாறும். இப்ப பாருங்க, இது நவுனா வந்து எப்படி மாறும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 3 letters are missing. Certain. Yes. No. கிடையாது. Certainty. Certainty. Very good. Very good. Certainty.
ஸோ இந்த மாதிரி மாற்றத்தை எப்படி இது எப்படி வாங்கிக்குவீங்க அப்படின்னா உங்களோட படிப்புனால மட்டும் வாசிப்பால மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். இல்ல கேள்விங்கள யாராவது பேசுறதை கேட்டாலோ யாரோ எழுதுனதை படிச்சாலோ மட்டும்தான் உங்களால இது உள்ளார கொண்டு வர முடியும். இப்ப பாருங்க, உறுதியாக இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, எஃப்ல ஆரம்பிக்கும். சார் firmly. இப்ப பாருங்க, உறுதியாக. இப்ப நம்ம இப்படி எஸ்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும், உறுதியாக. SU surely. சொல்லி போடலாம். ரைட். இப்படி இப்படி இந்த வார்த்தைகள் நிறைய நம்ம பண்ணலாம். ஏல ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும், உறுதியாக. affirmly. affirmlyன்னா அப்சார்ப் வர்றது. Absolutely. நிச்சயமாக. அது எவ்வளவு தூரம் வந்து பாருங்க, உறுதியாக, நிச்சயமாக. இப்ப இதுலயே நிறைய இருக்கு. இப்ப வில் கோ வித் திஸ். நிச்சயமாக இது நீங்க திருப்பி ஷோர்லின்னு திருப்பி சொல்லலாம், தப்பு இல்லை. உறுதியா, நிச்சயமா நம்புறியா, உறுதியா நம்புறியா, ஷோர்லி. இப்ப பாருங்க, ஒருபோதும். Never. இப்ப எவர், ஒருபோதும் இல்லைன்னா தான் நெவர். இப்ப பாருங்க, எவரோட நாட்டை இப்ப பாருங்க, எவரோட நாட்டை கூப்பினாக்கா, இப்ப நாட் பிளஸ் ever, never. பாருங்க, நாட் இல்ல பிளஸ் ஒருபோதும் இல்லை. இந்த நாட் எவர் தான் அவங்க கட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நெவர்னு போட்டாங்க. புரியுதா? நாட் எவர் தான். சோ எவர். Okay, sir. ரைட். சாத்தியமாக. சாத்தியமாக. Probably. வெரி குட். சோ இதை நீங்க இந்த ஒரு எக்ஸசைஸா பண்ணணும். நிச்சயமாக நம்ம விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முற்றிலும், முன்னாடி பார்த்திருக்கோம், முற்றிலும். Completely. எஸ். Completely. வெளிப்படையாக. Expressly. பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை இருக்கு, எப்படி நீங்க இப்படி பார்க்கலாம். வெளிப்படையாக நம்ம கேஷுவலா பேசணும். Fairly. இல்ல, நம்ம கேஷுவலா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நீங்க அதை அட்வர்பா மாத்தணும். Frankly. அவ்வளவுதான். அதுதான் அட்ஜெக்டிவ் உங்களுக்கு ஃப்ராங்கா மாறுது. அதுதான் நவுன் ஃப்ராங்க்னஸா மாறுது. நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்துடும். இது மாதிரி அதே மாதிரி தான் இது ஏபிபி. Apparently. சோ இந்த அப்பேரண்ட்லி தான் அப்பேரண்ட்னு இங்க போடுறது. அப்பேரண்ட்லி வருது. இதுதான் இப்ப பாருங்க, வெளிப்படையா இருக்கிறது அப்பியரன்ஸ். இதுதான் அப்பியரா வருது. புரியுதுங்களா? அப்பியரன்ஸ், அப்பேரண்ட்லி எப்படி வருது பாத்தீங்களா? அப்பேரண்ட். இப்ப அப்பியரன்ஸ், தோற்றம், வெளிப்படையா தெரியறது, வெளித்தோற்றம். இப்ப பாருங்க, அப்பியர்னு நீங்க வேர்ப் அடிச்சீங்கன்னா அப்பியர், அப்பியரிங். சோ இந்த லிங்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எகெயின் இது இப்ப புரியுதுங்களா? இது உண்மையான லேர்னிங் எங்க நடக்கும்னா, இதை நீங்க அப்ளை பண்றப்பதான் நடக்கும். நிறைய விஷயம் நம்ம இப்ப துல்லியமாக. மைனூட்லி. இத பாருங்க, நான் இங்கிலீஷ்ல இதை எப்படி படிப்பீங்க? மைனூட்னு படிக்கலாம், மினிட்னு படிக்கலாம். மினிட்னு படிச்சா 60 செகண்ட், மைனூட்னு படிச்சா துல்லியம், சுருக்கமா, மைனூட்டா இருக்கு. பாத்தீங்களா? இந்த ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஆனா வேற மாதிரி உச்சரிக்கிறோம். பாத்தீங்களா? மினிட்னு உச்சரிக்கிறப்ப 60 செகண்டா போயிடுது. மைனூட்னு உச்சரிக்கிறப்ப துல்லியம்ங்கிறது வந்துருது. ரைட். இந்த கிட்டத்தட்ட தான் இங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய வாட்டி வந்தது. அங்க 2-3 வார்த்தை போட்டோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் போட்டோம். நீங்க அரௌண்ட் கொடுத்தீங்க, அப்ராக்சிமேட்லி போட்டோம். இது போட்டிருப்போம்.
பட் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து almost around ஆல்ரைட். இது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது போய்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். தெளிவாக, Clearly. கிளியர்லி. சாத்தியமான, Probably. ப்ராபபிளி. Probably. ப்ராபபிளி ஒன்று சொன்னீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ப்ராபபிளி, Possibly. பாசிபிளி. இப்ப பாருங்க, இன்னொன்னு ஒரு வார்த்தை லைக்லின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப பாருங்க, சாத்தியமற்ற, இம்பாசிபிள். அன்லைக்லின்னு போகணும். எங்கேயோ ஒரு இடத்துல இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடக்க வாய்ப்பே இல்லை. இப்ப பாருங்க, இம்பாசிபிள் தான் அட்ஜெக்டிவ் மாறுது. ஓகேவா? இததான் நீங்க அட்வர்பா இம்பாசிபிளியே கொண்டு வரீங்க. நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப 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 முக்கியம். பாருங்க, அதிர்ஷ்டவசமாக. கரெக்டா சொல்லுங்க. Luckily. Luckily. அடிக்கலாமா? லக்கிலி. லக்கிலி. நீங்க தான் இந்த எல்ஒய் போட்டீங்க. இதுல எஃப்ல ஆரம்பிக்கிறது. எஃப்ஓ, எஃப்ஓஆர், எஃப்ஆர்டி. ஏன் இதெல்லாம் நம்ம ஈஸியா பேசுவோமே. Fortunately. அவ்வளவுதான். ஃபார்ச்சுனேட்லி. யார் சொன்னது? யாரு? Vigneshwari sir. அருமையா சொன்னீங்க பாருங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த லக்கிலிய கட் பண்ணா லக்கு, ரைட்? லக்குங்கிற நவுன் கிடைக்கும், ரைட்? இந்த லக்கிலிய தான் லக்கியா மாறுறப்ப அட்ஜெக்டிவ் கிடைக்கும். அவ்வளவுதான். இதுதான் கிராமர் உங்களுக்கு. லக்கு, லக்கிலி. இப்ப அதே தான் பாருங்க, ஃபார்ச்சுனேட் வருமா? அந்த ஃபார்ச்சுனேட்லி எல்ஓஐ கட் பண்ணா ஃபார்ச்சுனேட் வரும். யாராவது நவுன் சொல்ல முடியுமா அதுக்கு? எஃப்ஓஆர். Fortune. அவ்வளவுதான். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. சூப்பர். இப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் பாருங்க. எவ்வளவு வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனா மைண்டுக்குள்ள ஒரு டாட்டா இருக்கு. ஒரு டாட்டா இன்னொரு டாட்டோட கனெக்ட் பண்றோம். இப்ப அன்லக்கிலி போட்டலாமா? Yes, sir. அவ்வளவுதான். அன்பார்ச்சுனேட்லி போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம், இல்லை யாராவது யூஸ் பண்றது நமக்கு நிச்சயம் தெரியும். அன்பார்ச்சுனேட்லி இப்படி நடந்தது. விக்னேஸ்வரி மேம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? யாராவது சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். அதுதான் நமக்கு வேணும். இப்ப பாருங்க, இதுதான் வந்து மிஸ்ஃபார்ச்சூன். அன்பார்ச்சுனேட் நம்மள மிஸ்ஃபார்ச்சூன், துரதிர்ஷ்டம். துரதிர்ஷ்டம். அன்பார்ச்சுனேட்லினா எதிர்பாராத விதமாக அப்படின்னு அப்படி பண்ணலாம். அன்பார்ச்சுனேட்லி துரதிர்ஷ்டவசமாக, அன்லக்கின்னு சொல்லலாம். லக் இல்லாம போறதுதான். ஃபார்ச்சூன்ல புதையல், பெரிய புதையல், பெரிய இது கிடைக்கிறது. ஃபார்ச்சுனேட், நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்னா நான் கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறது தான். லக்கை விட ஒரு பெரிய வார்த்தை, ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை அது. ஸோ மிஸ்ஃபார்ச்சூன். இப்போ அன்பார்ச்சுனேட் நீங்க சொல்லலாம். அன்பார்ச்சுனேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆப்போசிட் வேர்டு தான். அவ்வளவுதான். இது நம்பிக்கையுடன். Hopefully. புள்ளி. இப்ப பாருங்க, அது ஹோப்ஃபுல்லா மாறுது பாருங்க. ஹோப்ஃபுல்லா மாறுறப்ப இங்க வேர்ப் நவுன் என்னவா இருக்கும்? Hope. ஹோப்ஃபுல்னஸ். இப்ப பாருங்க, ஹோப்னு வச்சுக்கலாம், ஹோப்ஃபுல்னஸும் கொண்டு வரலாம். ஆனா ஹோப்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம்னா, இது நவுன்ல யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, பெயர் சொல்ல. இங்கிலீஷுக்கே உரித்தானது. வேர்ப் என்னங்க இருக்கு? ஏமரா சார், வேர்ப் ஒரு வார்த்தைல 5 வார்த்தை. Hopes. Hope தான் சார். ஹோப். அவ்வளவுதான். Hoping. Hopes. இப்ப என்ன நமக்கு தெரியணும்னா, வினை சொல்லாவும் ஹோப் இருக்குது, பெயர் சொல்லாவும் ஹோப் இருக்கு. பெயர் சொல்லா ஹோப் இருக்கிறப்ப நம்பிக்கைன்னு வருது. வினை சொல்லா ஹோப் இருக்கிறப்ப நம்புறதுன்னு வருது. நம்புறது நம்பிக்கை. நம்பும் தன்மை ஹோப்ஃபுல்னஸ்.
நம்புகிற தன்மை பாருங்க எப்படி. சோ நம்புகின்ற, நம்பிக்கையான, இங்கதான் ஹோப்ஃபுல்லிங்கிறப்ப நம்பிக்கையாக அப்படின்னு வருது. சோ சோகமாக, sadly, இப்ப நீங்க அதை வந்து சேட்லி போட்டுக்கணும். சேட்லி போடுறப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுதான். இங்க சேட்னஸ் sad, கீழே இறக்குறப்ப sadden, ரைட். நான் இப்ப வேர்பு கீழே இறக்குறப்ப sadden, நவுனு கீழே இறக்குறப்ப சேட்னஸ். இதே வந்து அட்ஜெக்டிவ் மாறுறப்ப சேட். ரைட். இப்ப சுவாரஸ்யமாக அப்படிங்கிறதுக்கு என்ன போடுவீங்க? interesting, interestingly, இன்ட்ரெஸ்டிங்லி. அத கரெக்டா அதை விட்டுறக்கூடாது, அந்த லீய விட்டுறக்கூடாது. இப்ப சொல்லுங்க, இது வேர்பு என்னவா இருக்கும்? interest, Trust. இன்ட்ரெஸ்ட். வட்டி Interest. சுவாரஸ்யத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்கிறது வேற, இது வட்டி கிடையாது. அதை விட நல்ல வார்த்தை இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஈடுபாடு இருக்கிறது, அதுதான் அதுதான் அந்த ஈடுபாட்டோட இருக்கிறது. அது இது இங்க என்ன வரும்? அது interest தான் சார். இன்ட்ரெஸ்ட். ஐ ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட். சூப்பர், அருமையா சொன்னாரு. இந்த நாலேஜ் லிங்க் இருந்துட்டாலே போதும். நாளைக்கு என்ன புக்கு படிச்சாலும் அந்த இடத்துல அது நவுன் இன்ட்ரெஸ்டா வேர்ப் இன்ட்ரெஸ்டானு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். வா, இப்படி யூஸ் பண்றாங்க ஒரே வார்த்தை. எப்படி இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்டட். Interesting தான் சார். அது interest. ரெண்டுமே உண்டு, ரெண்டுமே உண்டு. அருமையா சொன்னார், ரெண்டுமே உண்டு. இன்ட்ரெஸ்டிங் போட்டாலும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா பாஸ்ட்ல குறிக்கும். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். வெரி குட். இப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்லயே இங்க போட்டீங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ இது ஒரு முழு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ரைட். இப்ப ஆச்சரியமாக, ஆச்சரியமாக, Surprisingly, surprisingly, சர்ப்ரைசிங்லி. லாஸ்ட் 2 கிளாஸ் ஏகப்பட்ட விஷயம் உங்க மைண்டுக்குள்ள போயிருக்கு. கரெக்டா வேலை செய்ய மாட்டேங்க சார் மைண்ட் இப்போ. இல்ல நல்ல வேலை செய்யுங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க நீங்க. சார் அருமையா பண்றாரு. சர்ப்ரைசிங்லி இங்க வேர்ப் என்னவா? Surprise, Surprise. சர்ப்ரைஸ். இது வேர்பா மாறுறப்ப சர்ப்ரைஸ், 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 சர்ப்ரைசிங், சர்ப்ரைசஸ். நவுன் என்னவா இருக்கும்? அதேதான் சார். Surprise. வாட் அ சர்ப்ரைஸ் அப்படிம்பாங்க பாருங்க. அப்ப நவுனா யூஸ் பண்றாங்க பாருங்க. ஐ சர்ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப வேர்பா யூஸ் பண்றாங்க. இதுதான் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள மிக முக்கிய வேறுபாடு. இந்த வேறுபாடு இதை கடந்து போயிட்டீங்கனாலே போதும், ரொம்ப சூப்பரா பண்ணிடுவீங்க. இதுல Surprising, சர்ப்ரைசிங், சர்ப்ரைஸ்ட், சர்ப்ரைஸ்டு பர்சன் எப்படி வேணாலும் அடிக்கலாம். நீங்க நல்லா பாருங்க. சர்ப்ரைஸ்டு பண்ணலாம், சர்ப்ரைசிங். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா, ஆங்கிலத்துக்கு உரித்தான பியூட்டி. இதை நீங்க வந்து கத்துக்கணுமேனு கத்துக்கிட்டா வராது. இத ஒரு ஆச்சரியமா பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். பாருங்க, இந்த சர்ப்ரைஸோட 5 ஃபார்ம் சொல்லுங்க. சார் surprise, surprised, surprised, surprising, surprise. வாவ். இப்ப அந்த சர்ப்ரைஸ்ட் இல்ல. இப்ப நீங்க சொன்ன V2 V3 சர்ப்ரைஸ்ட் இது கிடையாது. இது அட்ஜெக்டிவ் சர்ப்ரைஸ் இல்லைங்களா? இது அட்ஜெக்டிவ் சர்ப்ரைஸ். இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, இதுல ஒரு சர்ப்ரைஸ். எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிலீஷே ஒரு சர்ப்ரைஸ் தான் இல்லைங்களா சார்? Yes, yes. இங்க வேர்புக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நவுனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு சர்ப்ரைஸ் போட்டு 2 சர்ப்ரைஸ் போட்டீங்க. என்ன ஆச்சரியங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா சர்ப்ரைசஸ் வருமா நவுன்ல? வாவ். இங்க பாருங்க, சர்ப்ரைஸ், 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 சர்ப்ரைசிங், சர்ப்ரைசஸ். அங்க ஒரு சர்ப்ரைசஸ் வருது பாத்தீங்களா? Yes. அது ஹீ ஷீட்டுக்கு வர்ற வேர்பு சர்ப்ரைஸ் V5. ஆனா இது வந்து இதுல வந்து நவுன்ல உள்ள ஒரு சர்ப்ரைசஸ். வாவ். இங்க நீங்க சர்ப்ரைஸ் V2 போட்டீங்கன்னா இந்த V2 கிடையாது. இது அட்ஜெக்டிவ் சர்ப்ரைஸ். வாவ். ஒரே வார்த்தையை வெவ்வேறு இடத்துல எப்படியெல்லாம் ஒரு வாக்கியத்திலே கொண்டு வராங்க பாருங்க. ஒரு வார்த்தையை இப்படி கொண்டு வராங்க. அதனாலதான் சொல்றது, இதோட கோரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இயற்கையாக அடிக்கலாம். Naturally, வெரி நைஸ். அப்ப இயற்கைன்னு வர்றப்ப என்ன வரும்? natural, நேச்சர், நேச்சர், நேச்சர். ரைட். சோ இப்ப நீங்க அட்ஜெக்டிவ் கொடுக்கணும்னா natural,
நேச்சுரல். நேச்சுரல். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கு நீங்க வந்து வேர்பு ஜெனரலா அப்படி ஒரு வேர்பு கிடையாது. பட் இது தெரிஞ்சா போதும். திடீரென. Suddenly. வெரி குட், வெரி குட். ஸோ இங்க பாருங்க, சடன். சடன். இதுக்கு வந்து நீங்க இந்த இது வந்து சடன். மெதுவாக. Slowly. இப்ப கிராஜுவலின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் எஸ். கிராஜுவல், பிறகு கிராஜுவேஷன் அங்க இருந்து தான் வருது. 1வது 2வது 3வது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா கிராஜுவலி. இப்ப ஸ்லோலி வந்து லுக் அட் தட், ஸ்லோவா மாறும். கிராஜுவலி வந்து கிராஜுவலா. கிராஜுவல். இதுதான் நவுன். இப்ப நீங்க பார்க்கணும் எப்படி சொல்லுவீங்க நவுனு. கிராஜுவல் தான் சார். இந்த கிராஜுவேஷன் தான். என்ன கிராஜுவேஷன்? 1வது படிக்கிறோம். இப்ப யூஎஸ்ல எல்லாம் யூகே எல்லாம் 5வது படிச்சாலே கிராஜுவேஷன் தான் சொல்லுவாங்க. 6வது படிக்கிறப்ப அதோட கிராஜுவேஷன். 12வது படிச்சா கிராஜுவேஷன். கிராஜுவலா பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சா ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவேஷன், செகண்ட் இயர் தேர்ட். இப்ப சொல்லுங்க வேர்ப் என்ன? கிராஜுவேட் சார். அவ்வளவுதான், கிராஜுவேட். ஸோ இதுதான் வந்து கிராஜுவேட்னா ஸ்லோவா படிப்படியா முன்னேறதுக்கு தான் இது. கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்கன்னா ஸ்டெப்பா எடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சாரு, அண்டர் கிராஜுவேட்டும் முடிச்சாரு. இப்ப பாருங்க, கிராஜுவல், கிராஜுவேஷன், கிராஜுவேட். இங்க எப்படி வந்து இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப 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 முக்கியம். இப்ப உடனேன்னு ஒண்ணு இருக்கு. இம்மீடியட்லி. இப்ப இமீடியட்லி. சோ இங்க நீங்க வந்து இமீடியட் போட்டுக்கலாம். இறுதியாக. Finally. இப்ப பாருங்க, ஃபைனலின்னு ஒரு வார்த்தை. இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது. இப்ப நீங்க வந்து லாஸ்ட்லின்னாரு, அது போடலாம். இந்த இடத்துல இறுதின்னு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை ஈழ வார்த்தை இருக்கும். எவென்ச்சுவலிங்கிற வார்த்தை நோட் பண்ணிக்கணும். ஸோ இறுதியல். இப்ப ஃபைனல் இயர்ல நீங்க அப்படியே பிரிச்சிடலாம். நம்ம இப்ப ஃபைனலிங்கிறது இப்ப பாருங்க ஃபைனல்னு இங்க வருது, ரைட்? இப்ப பாருங்க செமிஃபைனல். ஃபைனலைசேஷனா சார்? நீங்க ஃபைனல் நவுனுக்கு அடிச்சுட்டு ஃபைனாலிட்டி பாருங்க. ஃபுல்லி ஃபைனல்ங்கிறது இதுவும் வரும், அட்ஜெக்டிவ் வரும், நவுன் வரும். பாருங்க ஃபைனல், ஃபைனலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, இது ஈஸி. வெள்ளிக்கிழமை பார்த்ததுதான். 3 letters are missing. 3 letters are missing. Finalist. No, finalize. ஏன்னா அது 5 வார்த்தையை போடணும் நீங்க. Finalize. ஒரு ஃபேமிலி ஆஃப் வேர்ட்ஸே நம்ம இது பண்ணியிருக்கோம். You have to be very careful here. ஃபைனலைசேஷன் எதுக்கு சார்? கட்டாயம் போடலாம், அதிலே போடலாம். அதுக்கு 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 தான் நான் கொண்டு வந்தது. அது வந்து கட்டாயமா போடலாம், போடலாம். Finalized. இப்போ ஃபைனலைஸ் போடுறீங்க இல்லையா, இந்த இடத்துல ஃபைனலைசேஷன் போகும். அதுதான் இப்ப நீங்க அந்த திங்கிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. உடனே, ஆரம்பத்தில், பிகினிங்லி, இனிஷியலி. இப்ப இனிஷியலி வந்து பாருங்க, இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ஐடில எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தை, இனிஷியலைஸ். இப்ப நீங்க ஃபைனலைசேஷன் மாதிரி இனிஷியலைசேஷன்.
இனிஷியல். இப்ப இனிஷியல் இனிஷியல். இந்த இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்றாங்களே அதுக்கு அது எப்படின்னு சொல்லுங்க. அதான் அட்ஜெக்டிவ். ஸோ இப்ப ஸ்டேஜுங்கிறது நோன்ல போய் இது இனிஷியல். இப்ப உங்க இனிஷியலை நீங்க போடுங்க அப்படின்னு உங்க இனிஷியலை போடுங்கிறப்ப அது நவுன் ஆயிடுது பாத்தீங்களா? எஸ். வா வா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். இப்ப இதெல்லாம் பெரிய வார்த்தை. அடிப்படையாங்கிறதுக்கு எப்படி போடுவீங்க? Basically. வெரி குட். இது ஒரு பெரிய இது. இப்ப இது எப்படி போடுவீங்க? இப்ப வேர்புக்கு பின்னாடி வருவோம். நவுனுக்கு வாங்க. பேசிக். பேசிக்னு ஒரு பேசிக்கா இருந்தா பல அடிப்படைகள் இருந்தா பேசிக்ஸ் அடிக்கலாமா? நிச்சயம் பண்ணலாம். இப்ப பாருங்க, பேசிக்கல். பேசிக் மாடல் அப்பயும் இந்த பேசிக் வருது. பேசிக்கல். இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு வந்து நம்ம அந்த இந்த லைனே பத்தாது. அந்த அளவு உங்களுக்கு ஒரு இங்க பாருங்க, இப்ப பாருங்க ஸ்ட்ரெயிட்டா பேஸ் பேசிங் பேசஸ் ரைட். அந்த பேஸை இங்க கொண்டு வந்து நவுன வைக்கலாம். ஸ்ட்ராங் பேஸ் போட்டாம்பா போடலாமா? எஸ் எஸ். கட்டாயமா போடலாம். சோ இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. அப்படி போட்டுட்டு என்ன பேஸ் இதோட விட்டுட்டீங்க நீங்க, இன்னொன்னு கூட பண்ணலாமே. இந்த பாருங்க, இந்த பாருங்க, நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை தான் பேஸ்மெண்ட். அது நவுன வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப இப்போ ஒரு பேஸ் இருக்கு, பல பேஸ் இருந்தா பேசஸ் போடலாமா? எஸ். அவ்வளவுதான். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இது. நமக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம நம்ம இமேஜினேஷன் தான் எல்லை நமக்கு. ஸோ இதை நீங்க ஒண்ணு பார்க்கலாம். நீங்க இதுதான் நான் வந்து பொதுவா அந்த ஆடியோ எல்லாம் கட் பண்ண சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க வீட்டுக்கு போவீங்க, பாப்பீங்க, அவர் அப்ப என்ன சொன்னார்னு கேட்பீங்க. ஒரு புக் படிக்கிறப்ப, ஒரு இது பண்றப்ப இது எல்லாமே வரும். ஓ இப்படி யூஸ் பண்ணியிருக்காரு ஆத்தர், நம்ம தமிழ்ல இவ்வளவு அழகா பண்ணுவாங்களா அதே மாதிரி இங்கிலீஷ்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இதுக்கு இந்த லைனே இது வராது. இப்ப பாருங்க, பொதுவாக Generally. ஜெனரலி. யூஎஸ்ல ஜெனரலிம்பாங்க, யூகேல ஜெனரலின்றோம். ஜெனரலி. இப்ப அந்த ஜெனரலி வந்து General. ஜெனரல். இதுல என்னன்னா இப்ப நமக்கு தெரியும் அதே வார்த்தை ஜெனரலா அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரல் ஒரு பெரிய ஆர்மி ஆபீசரா ஜெனரல்மாங்க, அது அப்ப நவுன் ஆயிடுது. இப்ப ஜெனரல் பப்ளிக்னு சொல்றப்ப பொதுவான அப்படின்னு வந்துடும். இப்பதான் நீங்க இங்க இது போட்டீங்க, அட்வர்ப் ஜெனரலி போட்டீங்க, ஜெனரல் வந்துடும். இங்க பாருங்க ஜெனரல் இருக்கு, இங்க என்ன வருங்க? ஜெனரலைஸ் பண்ணாதீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? பொதுவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலிஸ்ட் எப்படி வந்துருச்சு பாருங்க. அங்க எவ்வளவு இது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கேட்டிருப்பீங்க. இப்ப பாருங்க இது எப்படிங்க இருக்கு, ரொம்ப ஜெனரிக்கா இருக்குங்க. இது பாருங்க, இது ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு. இது வேண்டாம், ரொம்ப பிளாட்டா இருக்கு, வேண்டாம், ரைட். இப்ப ஸோ இந்த மாதிரி இது பண்றப்ப இது அட்ஜெக்டிவ் இதுல போட்டுருங்க. ஜெனரிக், ரொம்ப ஜெனரிக்கா இருக்கு. சூப்பர். இது ஒரு சின்ன டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நான் கொடுத்துருக்கேன். பெரும்பாலும் இப்ப பெரும்பாலும் Maximum. பெரும்பாலும் Maximum. மோரோவர். Mostly. Mostly. பெரும்பாலும் இந்த எல்ஓஐ வர்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி. ஸோ இந்த மோஸ்ட்லி தான் இங்க மோஸ்டா மாறுது. த மோஸ்ட் அப்படிங்கிறப்ப நவுனா மாறுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் நினைக்கிறதெல்லாம் நம்ம கரெக்டா மேப் பண்ணி வச்சுக்கணும் மென்டலா. அவங்க பேசுறப்பே நமக்கு தெரிஞ்சிடணும் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ண. பாருங்க பேரே பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேரே பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இப்ப இந்த வார்த்தையை நீங்க கெஸ் பண்ணுங்க. பெரிதும். பெரிதும் ஏதாவது இருந்தா நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். எல் ஏ லார்ஜ்லி.
லார்ஜ்லி. largely, ஸோ அந்த லார்ஜ்லியை தான் லார்ஜ்னு போடுவீங்க. இப்போ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது, இந்த லார்ஜ்லயே நீங்க போட்டு இந்த லார்ஜ் அப்படின்னு போடலாம். இங்க வந்து பாத்தீங்களா வேர்பு 5 வார்த்தை யாராவது சொல்லுங்க. enlarge, அருமையா அடிச்சாரு. அருமையா அடிச்சாரு பாருங்க. என்லார்ஜ். இப்ப பாருங்க, இது பெரிதாக்கு, பெரிதும், அதாவது பெரிதாக, பெரிதான, பெரிது, பெரிதான, பெரிது. இப்ப என்லார்ஜ் வர்றதுனால திருப்பி இங்க போயிட்டு ஒரு டேஷ் போடுங்க. 4 letters are missing. enlargement, அவ்வளவுதான், வந்துருச்சு பாருங்க. லார்ஜ்லயும் நவுன்லயும் வருது, இது வருது. ஸோ இதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய வாக்கியங்களை வச்சு வார்த்தைகளை மாத்தி 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 அந்த வாக்கியத்தை நீங்க அமைக்கிறப்ப, ஓ இப்படியா, இது ஒரு வார்த்தையில அட்வர்பா இருக்கு, அதே வார்த்தை அட்ஜெக்டிவ் போடுறீங்க, அதே வார்த்தை நவுன் போடுறீங்க, அதே வார்த்தை வெர்ப் போடுறீங்க, எவ்வளவு பெரிய விஷயமா அது இருக்குது பாருங்க. ஒரே வார்த்தை இருக்குது, பகுதி அளவு, partly, அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி வார்த்தை வர்றப்பதான் கேன் பி லைக், நீங்க பாருங்க, இப்ப பாருங்க, டிபார்ட், இம்பார்ட்னா பூத்துறது, ஏதோ ஒண்ணு வந்து உள்ள பூத்துறது, டிபார்ட்னா வெளில போயிடுறது, ரைட்? இப்ப பாருங்க, வெறும் பார்ட் இதுல போடணும். பிரிஞ்சு போறதுக்கு பார்ட்டட் வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வெறும் பார்ட் போடலாம். எங்க வேர்ப்ல இங்க பாருங்க பார்ட் போடலாம். லுக் அட் திஸ் நவுன்ல, ரைட்? பாருங்க, பார்ட் திஸ் பார்ட் தட் அப்படின்னு அட்ஜெக்டிவ்ல போடலாம். எங்க பாருங்க, நீங்க பாருங்க வேர்ப்ல போட்டீங்க பார்ட்டிங் பார்ட்ஸ், ரைட்? திஸ் இஸ் த செகண்ட் பார்ட், திஸ் இஸ் த தேர்ட் பார்ட் அப்படின்னு பார்ட்டை வந்து நீங்க வந்து திஸ் இஸ் த செகண்ட் பார்ட், திஸ் இஸ் த தேர்ட் பார்ட் நவுன்ல போடலாம். திஸ் இஸ் பார்ட் ஃபிக்ஷன், பார்ட் ஒரிஜினல். பாருங்க அது எப்படி போடலாம்னு பாருங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் போடுறதுனால சார், சொல்லுங்க, டிபார்ச்சர் போடலாமா சார்? இந்த டிபார்ட் வர்றதுனால எஸ், ஸ்ட்ரைட்டா போய் டிபார்ச்சர் அடிக்கலாம். அவ்வளவுதான். டிபார்ட்னா கிளம்பி போறது, கிளம்பி போதல், கிளம்பி போ, டிபார்ட், கிளம்பி போங்கிறது இது வேர்பு, கிளம்பி போதல் அப்படிங்கிறது ஒரு செயல், அது வந்து நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பாருங்க பார்ட், இந்த பார்ட் இருக்கிறதுனாலயே பார்ஷியல் போடலாம். நல்லா பாருங்க, இங்க பார்ட்லியா பார்ஷியலி போடலாம், ஒரு பகுதியா இருக்கிறது. இப்ப பாருங்க, இங்க பார்ஷியல் இருக்கிறதுனால நேரா அங்க வந்து அடிக்கலாமா ஒண்ணு? பாருங்க, நல்லா பாருங்க, என்ன அடிக்கலாம்னு சொல்லுங்க. partial, 3 letters are missing. part, 2 letters are missing. 1 letter is missing. why, Partial. partiality, So ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு மாதிரி வைக்கிற மாதிரி தான் அந்த பார்ஷியாலிட்டி. ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். கவிதா மேம், இது உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்ப புரியுதுங்க சார். ஆனா இதுக்கு நிறைய டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாதான் சார் ஈஸியா கொஞ்சம் கேதர் பண்ண முடியும். நீங்க படிச்சாலே புரிஞ்சிடும். Yes, yes. வாசிப்பு மாதிரி உன்னதமான ஒரு நல்ல புக் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுல, இப்ப கவிதா மேம் வந்து அட்வொகேட் பண்ண, அதுல பெஸ்ட் புக் வேர்ல்ட் லெவல்ல பெரிய அட்வொகேட், பெரிய ஜஸ்ட் பெரிய ஆள் ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். அது வந்து கிளாசிக்னு சொல்லுவாங்க அந்தந்த ஏரியால. அதை படிச்சாலே போதும், வந்துடும். ஒன்றும் இல்லை, நீங்க லட்சக்கணக்கான புக்கு படிக்க வேணாம், வெறும் 100 புக்கு படிச்சா போதும். 100 ஃபீல்ட்ல பெஸ்ட் புக்கு, ஒரு புக் படிச்ச, ஒரு ஃபீல்டுக்கு ஒரு புக்கு, 100 ஃபீல்டுக்கு 100, அது படிச்சாலே போதும், எல்லா லாங்குவேஜ் எல்லாம் வந்துடும். இப்ப முழுமையாக fully, wholly, இப்ப ஃபுல் போடலாம், ஃபுல்லி போடலாம், கம்ப்ளீட்லி Wholly. வா, ஹோல்டி. வேற ஏதாவது இருக்கா? முழுமையாக பாருங்க, எத்தனை entirely போடலாமா சார்? இவ்வளவு வாட்டி ரிப்பீட் பண்ணதுக்கு காரணமே இப்ப நீங்க சொன்னதுதான். பிரமாதமா சொன்னீங்க. என்டையர்லி போடலாமா? எஸ் சார், அதான் கேட்க. வெரி குட், வெரி குட். என்டையர்லி போடலாம்.
தரவுலி போடலாமா? எஸ் சார். இப்ப எ- ஏதோ சொல்ல வராங்க, எனக்கு இதா இருக்குது. ஓகே, இப்ப இந்த மாதிரி வார்த்தை வர்றப்ப we can do one thing. இந்த என்டையர்லி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நவுன் என்னவா மாறும்? Sir. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க என்டையரிட்டி. என்டையர் என்டையரிட்டி. இப்ப தரவுலி வந்து இங்க பாருங்க, தரோஃபுல்னஸ். தரவுனஸ், தரவுனஸே போடலாம். இப்ப நீங்க இதை கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்ப என்டையர், இப்ப என்டையரிட்டி இருக்கு, இங்க என்டையர்னு வந்து அட்ஜெக்டிவ்ல போடலாம். அப்ப ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான் உங்களுக்கு நிறைய பில்ட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற சில விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லிடுவீங்க. ஐடியா என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே போதும், பின்னாடி நம்ம கனெக்டே பண்ணாததை கனெக்ட் பண்ணுவீங்க. மைண்டுக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ பவர் ஒரு மனிதன். இதுக்கு வந்து என்டையர் தானே சார் வெர்பு? வேர்பே கிடையாது, என்டையருக்கு வேர்பு வராது. ஓகே சார். என்டையரிட்டி நவுனு, என்டையர் அட்ஜெக்டிவ், என்டையர்லி அட்வர்ப். சிலதுக்கு வேர்பு வராது, ரொம்ப ஃபியூருக்கு வராது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், சிலதுக்கு வராது, ஏன்னா அந்த டைம் வேர்ட்ஸ்க்கு வந்து வராது. ரைட். இப்ப சில வார்த்தைக்கு வேற ஏதாவது, இப்போ போவோம், ஒரே நிமிஷம், மவுஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஏதோ ஒரு விதத்தில், நம்ம வந்து ஏதோ ஒண்ணு வந்து நம்ம சொல்லுவோம், ஏதோ ஒரு விதத்தில். எஸ், ஏதாவது சொல்ல முடியுதா? யாராவது சொல்ல முடியுதா? சம்பவம் ஒரே வார்த்தை, இது ரெண்டு வார்த்தை கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில், சம்பவம், எப்படியாவது. However. ஹவர்னா வேற இல்லை. இப்ப பாருங்க, அந்த Anyhow. எனிகம். ஸோ இதை வந்து அடுத்த கிளாஸ்ல இதை நம்ம விட வேண்டாம், இதை ஃபுல் அட்வர்பையும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பண்ணலாம். எந்த வழியிலேயும் ஏதாவது சொல்ல முடியுதா? எனிவேவா சார்? வெரி குட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான் அது. இல்லையெனில், Otherwise, அதர்வைஸ் தான் வருமா, வேற இல்லைன்னு வருது. நத்திங். ஓகே, நான் இதை போடுறேன், Unavailable. நீங்க அதர்வைஸ் போடலாம், தப்பு இல்லை, போடலாம். இதோட முடிச்சுக்கலாம். இருந்தாலும்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப பெரிய வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப even though, பெரிய வார்த்தை, ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. however, இப்ப நீங்க போடுவீங்களா, அல்தோ, தோ, இருந்து போயில பாருங்க, நம்ம இதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம். இங்க இருந்த ஈவன் தோ, ரெண்டு வார்த்தை. இப்போ இங்க ஒரு வார்த்தை போடலாம், என் நந்தலஸ், ஒரே வார்த்தை. இந்த வார்த்தை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, நெவர்தலஸ். எத்தனை வார்த்தை வருது பாருங்க. இந்த இதோட நம்ம ஸ்பெசிஃபிக்கா முடிப்போம். இதுல இருந்து ஆரம்பிப்போம் புதன்கிழமை நம்ம இது பண்றப்ப. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோங்கிறது பாத்தீங்க இல்லையா, இதுல நிறைய நான் உங்களுக்கு இதை அப்படியே அனுப்பியிருந்தேன். இதுல நிறைய அனுப்பியிருந்தேன். இந்த அட்வர்ப் அட்ஜெக்டிவ் நீங்க பண்றப்ப வேர்புக்கு அடுத்தது நம்ம இது பண்ணோம். லிட்ரலா நீங்க டே டு டே லைஃப்ல உள்ள எல்லா என்ன இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்றீங்களோ எல்லாமே இருக்குது இதுல. எவ்ரிதிங் இஸ் ஹியர், நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் கீழே வந்து ஒரு ஆன்சர் மாதிரி வச்சு பண்ணியிருப்பேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அட்வர்புக்கு இருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கு, முடிச்சிடலாம். புதன்கிழமை நம்ம ஃபுல்லா முடிச்சிடலாம். ரகசியமா, நேரடியாக, நேர்மையாக, இந்த இதெல்லாம் முடியுது. தர்க்க ரீதியா இது ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். இதை
நம்ம புதன்கிழமை பண்ணுவோம். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இப்ப என்ன நம்ம பண்ணிருக்கோமோ இந்த அட்வர்ப் இதுல நான் அனுப்புறத இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் வீட்டுல போய் நீங்க ஒரு வாட்டி பார்க்கணும். எவ்வளவு விஷயம் இதுல பண்ணிருக்கோம் பாருங்க. வீட்டுல போய் ஒரு வாட்டி பார்க்கணும். பார்த்துட்டு தமிழ் இங்கிலீஷ் நீங்க படிச்சு அனுப்பணும். ஒண்ணும் இல்லை, இது பெரிய விஷயமே கிடையாது. என்ன பண்ணணும்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம தமிழ்ல படிக்கணும், இங்கிலீஷ்ல படிக்கணும், கனெக்ட் பண்ணணும். லுக் அட் திஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வச்சிருப்போம் பாருங்க. ஸோ அதை தான் இப்போ கிளாஸ் எடுப்போம். ஸோ நீங்கள் வேர்ட் ஃபேமிலியை டெய்லி ஏதோ ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் டச் பண்ணணும், நானும் கிளாஸ்ல பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்காக வரும். நம்ம பின்னாடி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வர்றப்ப ரொம்ப பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் நமக்கு தெரியுமே, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். நான் இதை அனுப்பி விடுறேன். அது வீடியோவும் யாருக்காவது வேணும்னா எனக்கு ஸ்பெஷலாக ரெக்வஸ்ட் பண்ணால் நான் அனுப்புகிறேன். ஸோ புதன்கிழமை நம்ம சந்திப்போம். எனக்கு வேண்டியது முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துட்டு வாங்க. நம்ம என்ன பேசணுங்கிறதையும் ஒரு வாட்டி இது பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் வீடியோ அனுப்ப முடியுமோ அனுப்பிவிடுறேன். தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.